ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த திங்கட்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, திடபலனாயிருப்பீர்களாக, மன ரம்யமாயிருப்பீர்களாக. நேற்றைய தினத்தில் காலை முதல் மாலை வரை தேவ பிரசன்னம் சபையில் விளங்க கர்த்தர் உதவி செய்தார். இடையிடையிலே மழை வந்த போதிலும் தக்க சமயத்தில் ஆறாவது வந்து கலந்து கொள்ளவும், வசனங்களை கேட்கவும், ஆசீர்வதிக்கப்படவும் தேவனாய் கர்த்தர் உதவி செய்தார். அந்த வசனத்தின் வழியாய் நீங்கள் நடந்து, நேற்று ராத்திரி கேட்ட துதியின் வழியாய் நடந்து தொடர்ந்து தேவநாமத்தை மயப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேளையில நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் கவனிப்போம். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தேவனாகிய கர்த்தரை குறித்து சொல்கிறான். கர்த்தாவே, நீர் என் தேவன், உம்மை உயர்த்துவேன், உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பூர்வம் முதல் இருக்கிற கர்த்தர். பூர்வம் முதல் அவருடைய சத்தியம் உறுதியானவைகள், அதிசயமானவைகளை செய்கிற கர்த்தர். அந்த அதிசயமான காரியங்களில் முக்கியமான ஒன்றை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 4வது வசனம், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பார்த்து சீர்கிற கொடுமையானவர்களுடைய சீரல், அந்த சீரல் எப்படி இருக்கிறது தெரியுமா? பெருவெள்ளத்தை போல, மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லிட்டு அழகாய் சில வார்த்தைகளை கர்த்தர் எஸ்ஐயா மூலம் சொல்கிறார். நீர் ஏழைக்கு பெலன், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன். அதாவது நீர் பெலனாயிருக்கிறீர், நீர் திடனாயிருக்கிறீர். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். பெருவெள்ளம் மோதி அடிக்கையில் அந்த பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும். அதே சந்தர்ப்பத்தில் பயங்கர வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த கடந்த மாதத்தினுடைய வெக்கையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி தான். ஆனால் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். நீர் யாரு? என் தேவன், அதிசயங்களை செய்கிறவர், பூர்வ ஆலோசனைகளில் சத்தியமும் உறுதியுமானவைகள். ஆகையால் நான் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை நான் துதிப்பேன். காரணம் என்னன்னு கேட்டால், மறுபடியும் வாசிக்கிறேன், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தின் போல் இருக்கையில். பெருவெள்ளத்தை நீங்க பார்த்துருக்கீங்க, அதுல மாட்டி சிக்கி தகித்தவர்களை பார்த்துருக்கீங்க, தப்ப முடியாமல் அமிழ்ந்து போனவர்களை பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் அவைகளின் நடுவில் நீர் ஏழைக்கு பலன். ஓ ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். இதுதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த குரூப்பில் நீங்கள் பட்டிருக்கீங்களா? பெருவெள்ளம் மோதி அடிக்கிறதா? கொடூரமானவர்கள் சீரல் உங்களுக்கு எதிராக வருகிறதா? இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, திரும்ப திரும்ப வாசிங்க, திரும்ப கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. ஏனென்று கேட்டால், உங்களுக்கு நேராக அந்த காலை வேளையில, இந்த புதிய வாரத்தில் இந்த வார்த்தை வருகிறது. ஏழைக்கு பலன், எளியவனுக்கு திடன், பெருவெள்ளத்துக்கு அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி. ஒரு புதிய வார்த்தை ஆரம்பிக்கும் பொழுதே உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி, இந்த வார்த்தைகளினாலே தைரியப்படுத்தி, எந்த சூழலில் அவர்கள் இருந்தாலும் நீர் எவ்வளவு அதிசயங்களை செய்கிற தேவன் என்கிறதை அறிந்து உணர்ந்து இந்த வார்த்தைகளை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். சொல்லுகிற எனக்கும் உதவி செய்யும். நாங்கள் ஒருமித்து உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இந்த நாளிலே கிருபை தருவீராக. தந்தபடியால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு அதிசயங்களை செய்கிற தேவன் பலனாயிருப்பார், திடனாயிருப்பார், அடைக்கலமாயிருப்பார், நிழலாயிருப்பார். God bless you abundantly again and again and again and again. Amen.